guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 Max chapter 1 sets relations and functionsல example 1.5 பார்க்கலாம். If A and B are two sets so that n of அதாவது n of B minus A is equal to 2 into n into A minus B equal to 4n into A intersection B, and if n of A union B is equal to 14, find n of P of A. இதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n of P of Aங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? 2 பவர் n of A. இங்கே A இருக்குங்காட்டி 2 பவர் n of A. அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இந்த வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா A and B அதை 2 செட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இதெல்லாம் ஈக்குவல் டூவில் இருக்குது. அண்டு n of A union B, A union Bயில் மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 14 இருக்குன்னு. இப்போ B மைனஸ் ஏ அண்ட் ஏ மைனஸ் பி நீங்கள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நம்ம B மைனஸ் ஏ அண்ட் ஏ மைனஸ் பி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வென் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும்னா இப்போ ஏ மைனஸ் பிங்கிறது என்னது? ஏ மட்டும்தான் இருக்கும், அதில் நம்ம பி வரக்கூடாதா? அப்போ ஏங்கிறது இந்த சர்க்கிள், இந்த பிங்கிறது நம்மளுக்கு இந்த சர்க்கிள், அப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு வரக்கூடாது. அப்போ பேலன்ஸ் இருக்கிற இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏ மைனஸ் பி தான். இப்போ நெக்ஸ்ட்டு பி மைனஸ் ஏங்கிறது என்னது? பி வந்து தான் இருக்கணும், ஏ இருக்கக்கூடாதுன்னு வருமா? அப்போ ஏங்கிறது இந்த சர்க்கிள், இது ஃபுல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அப்போ பேலன்ஸ் வந்து இதிலிருந்து இந்த இது மாதிரிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இருக்கும். இதுதான் நம்மளுக்கு பி மைனஸ் ஏ. அப்போ பி மைனஸ் ஏங்கிறது பியிலிருந்து இந்த இது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செக்ஷனில் இருக்கு இல்லையா, ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்க ஆங்கிளை நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துடணும். ஏ மைனஸ் பிங்கிறது பி மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம எடுத்துட்டோன்னா அது நம்மளுக்கு பி கிடச்சிரும் நம்மளுக்கு. அண்ட் ஏ மைனஸ் பிங்கிறது என்னென்னா ஏலேருந்து இதே இது இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பியை நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுதான் ஏ மைனஸ் பி, அதாவது ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு நம்ம எழுதலாம். இப்போ இது நம்ம இங்கே எழுதிக்கலாம். நான் கொடுத்துருக்காங்களே கிவன் n of B minus A is equal to 2n of A minus B equal to 4n of A intersection Bன்னு இருக்குது. இந்த B minus Aக்கு பதிலாக நம்ம இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். A minus Bக்கு பதிலாக இந்த வேல்யூவை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ n இன்டூ அதாவது n of B minus A intersection B is equal to 2n of A minus A intersection B is equal to 4n of A intersection B நம்மளுக்கு இருக்குது. n நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தோம்னா n of B minus n of A intersection B, அதாவது தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதியாச்சு. n of B minus n of A intersection Bனும், அண்ட் இதுலேயே n நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வந்தோம்னா 2 வந்து மல்டிப்ளே இருக்கட்டும். அப்போ 2 into n of A minus n of A intersection B is equal to 4n of A intersection B நம்மளுக்கு இருக்குது. இப்போ இந்த A intersection B, A intersection B, A intersection B மூணு இதுலேயுமே இப்போ இருக்கா, அதை நம்ம வந்து ஈக்குவல் டு நம்ம அதை கேன்னு எடுத்துக்கலாம். டேக் n of A intersection Bங்கிறத நம்ம கேன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த வேல்யூஸ்க்கு பதிலாக n of A intersection Bக்கு பதிலாக நம்ம கே, இந்த இடத்துலையும் அதுக்கு பதிலாக கே சப்ஸ்டியூட் பண்ணணும்னா இதுக்கு பதிலாக நம்ம கே சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூஸ்க்கெல்லாம் கே போட்டோன்னா n of B மைனஸ் கேன்னு வரும், இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு n of A மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 4k நம்மளுக்கு இருக்குது. எல்லாமே ஈக்குவல் டு கேன்னு தானே இருக்குது. அப்போ இது ஈக்குவல் டு 4kனும் அண்ட் 2 இன்ட்டு n of A மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 4kனு நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்போ n of B மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு 4kனும் 2n of A மைனஸ் 2k 2 வந்து உள்ள மல்டிபிள் பண்ணிட்டோன்னா 2n of A மைனஸ் 2k இஸ் ஈக்குவல் டு 4k நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா இந்த கே இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸில் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸில் வரும். அப்போ 4k ப்ளஸ் கேங்கிறது 5k, n of B ஈக்குவல் டு 5kனும். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இந்த 2k இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 2k இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸு, அப்போ 4 + 2ங்கிறது நம்மளுக்கு 6k வரும். 2n of A is equal to 6k. 2 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மல்டிபிள் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு நம்ம டிவைடில் வரும். அப்போ 6 டிவைடட் பை 2ங்கிறது நம்ம கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3. அப்போ n of A is equal to 3k நம்மளுக்கு இருக்குது. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா n of A union B வந்து கொடுத்துருந்தாங்க 14. இது நம்மளுக்கு கிவன் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. n of Aவும் n of Bயும் நம்ம இப்போ பார்த்துருந்தோம். n of A union B நம்மளுக்கு ஃபார்முலா தெரியுதுன்னா n of A union B is equal to n of A plus n of B minus n of A intersection Bன்னு வரும். அது ஈக்குவல் டு தான் நம்மளுக்கு n of A union B. அப்போ n of A union B ஃபார்முலா அதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 14 போட்டாச்சு.
இப்போ n of a ஓட வேல்யூ 3kன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். n of b ஓடது 5kன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அண்ட் n of a இன்டர்செக்ஷன் b தான் நம்ம kன்னு எடுத்திருந்தோமா, kன்னு நம்ம எடுத்திருந்தோம். அப்போ அந்த கேவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 5 + 3ங்கிறது நம்மளுக்கு 8kன்னு வந்துடும். 8k - kங்கிறது 7k. 7k = 14. 7 இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேன்சல் ஆகும்போது 7 2s நம்மளுக்கு 14. k = நம்மளுக்கு 2ன்னு வரும். நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் n of p of a தான் கேட்டிருக்காங்க. அப்போ a இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஏக்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணாலே நம்மளுக்கு போதும். கேவோட வேல்யூ நம்மளுக்கு 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ 3 × 2 பண்ணணுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 6ன்னு வந்துடும். அப்போ n of p of aங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். n of p of a = 2 பவர் இங்கே a இருக்கங்காட்டி 2 பவர் n of aன்னு வரும். n of a தான் நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ 2 பவர் 6ங்கிறது 64. இதுதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். n of p of aக்கு நம்மளுக்கு 64 வந்திருக்கு. இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.6. 2 sets have m and k elements. 2 sets இருக்குது. அதில் m and k elements ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு எலமெண்ட் ஏனும் இன்னொரு பின்னு எடுத்துக்கலாம். let a and b be the 2 sets with n of aன்னு எடுத்தோன்னா அதில் வந்து mங்கிற எலமெண்ட், அது m elements இருக்குது. அண்ட் n of b எடுத்தோன்னா அதில் kங்கிற elements இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் நம்ம a bங்கிறது எடுத்தாச்சு. இஃப் the total number of subset of the first set is 112 more than that of the second setன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செட்ஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்ஸை விட செகண்ட், இப்போ ஃபர்ஸ்ட் செட் டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட் இஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் இந்த மாதிரி n of a வந்து mனும் n of bன்னு kன்னு எடுத்தாச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செட், ஃபர்ஸ்ட் செட்டுங்கிறத நம்ம என்ன எடுத்திருந்தோம், n of a = mன்னு எடுத்திருந்தோம். இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட்டுன்னு இருக்குல்ல, சப்செட்டுன்னு சொல்லும் போது n of p of a நம்ம இங்கே போட்டோம் இல்லையா, 2 பவர் n of aன்னு இந்த இதுதான் நம்மளுக்கு இங்கேயும் வரும். அப்போ 2 பவர் n of a நம்மளுக்கு வந்து m. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட்டுங்கிறது 2 பவர் n of aங்கிறது நம்மளுக்கு mன்னு தெரியும். அப்போ 2 பவர் m இதுதான் மோர் தென், அதாவது 1112 விட மோர் தென் த செகண்ட் செட். இதுதான் பார்த்தீங்கன்னா 2k. இது வந்து kன்னு எடுத்துருவோம். ஏன்னா இது டோட்டல் நம்பர் ஆஃப் சப்செட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 பவர் n of bன்னு சொல்லும் போது 2 பவர் kன்னு நம்மளுக்கு இருக்கும். அப்போ இது வந்து இதை விட 112 ப்ளஸ் மோர் தென்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஆட் ஆகும் 2 பவர் k. இது = இஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ = நம்மளுக்கு வரும். ஃபர்ஸ்ட் செட் வந்து நம்பர் ஆஃப் சப்செட் இஸ் = எவ்வளோ இருக்குன்னா 2k ப்ளஸ் 2 பவர் k ப்ளஸ் 112ன்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 பவர் kவை நம்ம ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோன்னா நம்மளுக்கு மைனஸில் வந்துடுமா, ப்ளஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும் மைனஸில் வந்துடும். அப்போ 2 பவர் m மைனஸ் 2 பவர் k = 112ன்னு இருக்கும். இதில் நம்மளுக்கு பேஸ், இதில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 2kங்கிறது நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஏன் 2kவை நம்ம இப்போ காமனாக எடுத்துட்டோன்னா 2 பவர் m - k - 1 எழுதிக்கலாம். இது எப்படி வந்துச்சு, 2 பவர் m - k எப்படி வந்துச்சுன்னா, இப்போ இந்த 2வை நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணுறோன்னா 2 பவர் m - kன்னு இருக்குது. இது நம்ம மல்டிப்பிளில் தான் இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணணுன்னா 2 பவர் kன்னு வரும். பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் இருக்கும் போது பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ k ப்ளஸ் -k ப்ளஸ் kன்னு வரும். ப்ளஸ் k - k கேன்சல் ஆகி 2 பவர் mன்னு வரும். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா 2kவை காமன் எடுக்கும்போது எப்படியும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். அதனால நம்ம இந்த மாதிரி எடுத்துருக்கோம். 2kவை காமன் எடுக்கும்போது 2m 2 பவர் m - k and -1 = 112வை எப்படி பிரித்து எழுதலாம்னா 2 பவர் 4 × 7ன்னு நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்பிளில் தானே இருக்குது. மல்டிப்பிள் ஈக்குவல் டு இருக்கும்போது இதையும் ஈக்குவல் டு எழுதிக்கலாம். அண்ட் இதையும் 7ஐயும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு எழுதிக்கலாம். 2 பவர் k = 2 பவர் 4 2 பவர் m - k -1 = 7. ரெண்டு இதையும் தனித்தனியாக எழுதிக்கலாம். இப்போ பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிடுவோம். அப்போ பவர் வந்து k = நம்மளுக்கு 4ன்னு வந்துடும். இப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 4ன்னு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 2 பவர் m - k -1 = 7 இருக்குது. 2 பவர் இந்த 1 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வந்தோன்னா -1 இந்த சைடு வரும்போது +1ன்னு வரும். 7 + 1ங்கிறது 8. அப்போ 2 பவர் m - k = 8ன்னு இருக்கும். அண்ட் இந்த
இது எப்படி எழுதலாம்னா இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம்னா 2^3 ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு 2 பேஸ் 2 இருக்கா, அப்போ இங்கேயும் நம்ம 2 இருக்கிற மாதிரி இந்த 8 எழுதணும்னா 2^2 எழுதலாம். இப்போ பேஸ் சேமாக இருக்கும் போது நம்ம பவரை ஈக்குவேட் பண்ணிடுவோம். அப்போ m-k is equal to 3ன்னு இருக்கும். கேவோட வேல்யூ நம்ம 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ நம்ம வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேவை இந்த சைடு கொண்டு வந்துட்டு m is equal to 3 plus k minus k இந்த சைடு நம்ம ப்ளஸ் கேன்னு வந்துடும். கேவோட வேல்யூ 4. அப்போ 3 plus 4 is equal to mன்னு இருக்கும். ஆட் பண்ணணும்னா 7. mோட வேல்யூ 7. உனக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருந்ததும் வேல்யூஸ் ஆஃப் m and k தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. mோட வேல்யூ 7 அண்ட் கேவோட வேல்யூ 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமெட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.